ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஆரி டிலைட்ஸ் டிசைனர். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கஸ்டமர் வந்து கொடுத்த டிசைனை வந்து பண்ண போகிறோம். இதுதான் கஸ்டமரோட டிசைன். இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதோட சாரீ, அவங்களோட சாரீ வந்து நான் காட்டுறேன். நல்ல ஒரு க்ரீன் கலர் வித் ரெட் பார்டரோடு இருக்குது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த இதை வந்து நம்ம எதுக்கு அடுத்து யூஸ் பண்ணணும், எந்தெந்த ஸ்டிச் எப்படி வரும், இதெல்லாம் கரெக்டாக நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபுல் வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். மெயினாக எந்த சைஸ் பீடு, எந்த இதுக்கு அடுத்து எந்த டிசைன் வரும், கொடுத்தா எது ஈஸியாக இருக்கும், இதை மாதிரி இதெல்லாம் டீட்டெயிலாக நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச் வந்து நம்ம 3 லேயர்ஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து நான் வந்து க்ரீன் கலர்லேயே நம்ம வந்து சில்க் த்ரெட் எடுத்துருக்குறோம். இதை வந்து ஒரு 2 லேயர் மட்டும் கொடுத்துக்கலாம். சரியா? இது வந்து எப்படின்னா அந்த பார்டர் வந்து இருக்கும்போது கொஞ்சம் அழகாக நீட்டாக தெரியும், அதுக்காண்டி நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேயர் ஃபுல்லாக சுகர் பீடு. அடுத்து வந்து நம்ம வந்து லோடிங்ஸ் கொடுக்க போகிறோம். சரியா? அதுக்காண்டி தான் இந்த த்ரெட்டை நான் எடுத்துருக்கிறேன். எடுத்து ஃபஸ்ட்டு நீங்கள் கம்மை வச்சு அப்ளை பண்ணிவிட்டு, பைப்பிங் த்ரெட் இருக்குல்ல, பைப்பிங் த்ரெட் தான் எடுத்துருக்கிறேன். அதை வந்து ஃபஸ்ட்டு கம்மை வச்சு அப்ளை பண்ணி ஒட்டி விட்ருங்க. அடுத்து நம்ம ஜிக்ஜாக் ஸ்டிச்சை வந்து நம்ம கொடுக்கணும். சரியா? சாதாரண த்ரெட்டில் நீங்கள் வந்து ஜிக்ஜாக் ஸ்டிச்சை கொடுத்துட்டு கட் பீடில் நான் வந்து லோடிங் கொடுக்க போகிறேன். ஸோ கட் பீட் லோடிங் எல்லாத்துக்கும் தெரியும். 3 கட் பீடாக வச்சு லோட் பண்ணிக்கோங்க. ஸோ கொடுத்துட்டேன். அதுக்கடுத்து வந்து சுகர் பீடு லேயர் கொடுத்தாச்சு. இப்போ 4வது தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3 mm பீடு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சரியா? இதில் வந்து ஒயிட் அண்டு கோல்டு யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம அந்த ரெஃபரலில் காட்டின இமேஜ் வந்து ஃபுல்லாமே கோல்டில் இருந்துச்சு. இந்த ப்ளவுஸோட மெட்டீரியலே பார்த்திங்கன்னா சைனிங்கான மெட்டீரியல், ரொம்ப ஒரு மாதிரி கோல்டன் ஷேடு உள்ள மெட்டீரியல். அதனால் இந்த ஒயிட் பீட் நம்ம கொடுக்கும்போது இன்னுமே கிராண்டாக இருக்கும். ஸோ 2மே 3 mm பீடு தான். நெக்ஸ்ட் லேயர் வந்து சுகர் பீடு. சரியா? ஸோ கட் பீடு வந்து 3 லோட் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் ஜரி த்ரெட் நான் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து ஒரு லேயர் ஃபுல்லாக நம்ம கொடுத்துக்கலாம். சரியா? ஸோ இதோட நெக்ஸ்ட்டு வந்து மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. இதில் வந்து நான் வந்து கரெக்டாக 3/4 இன்ச்சு வைக்கிறேன் கேப்பு. சரியா? 3/4 இன்ச்சு கேப்பு. இதோட அகலம், அதாவது எவ்வளோ லென்த் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.6 இன்ச்சு வச்சுருக்கேன். 6 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கூட வச்சுருக்கேன். இதை வச்சுட்டு நீங்கள் நார்மலாக எப்பயும் போல் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். 10 ஸ்டாண்டு வந்து போதும். சரியா? 10 நூல் நீங்கள் எடுக்கும்போது டபுளாக 10 நூலை நீங்கள் டபுளாக போடும்போது 20 வரும். சரியா? அதுவே போதும், ரொம்ப போடாதீங்க, ரொம்ப கஷ்டமாயிரும். இப்போ இந்த இதை முடிச்சுட்டு, லீஃபை முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா அந்த வளைவாக உள்ள டிசைன் அந்த ரெஃபரல் இமேஜில் இருந்துச்சுல, அதை வந்து நான் ஒயிட் கலர் ஜரியில் நான் கொடுக்குறேன். ஏன்னா கோல்டு வந்து நமக்கு எடுக்காது, அதனால் ஒயிட் கலர் ஜரியில் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த டிசைனில் வந்து நடுவில் ஒரு கோடு வந்துச்சு. சரியா? அதுக்கு வந்து நான் ரெட் கலர் யூஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ரெட் கலரை வந்து த்ரெட்டை வந்து நான் லைனாக கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கடுத்து ஃப்ரெஞ்ச் நாட் போட அப்படி தேவை கிடையாது. நீங்கள் லைனை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெஞ்ச் நாட்டை நீங்கள் யூஸ் பண்ணிடணும். சரியா? ஏன்னா நம்ம அந்த லைன், அந்த ஒரு லைன் தான் நம்ம கொடுக்க போகிறோம். லைனாக நீங்கள் வந்து கொடுத்துட்டு அந்த லீஃபுக்கு மட்டும் நீங்கள் கொடுத்துக்கிட்டே வரும்போது கடைசி நீங்கள் எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் கேப் விழுக சான்ஸ் இருக்குது. அதாவது எப்படின்னா நீங்கள் ஃப்ரேம்லேருந்து ரிமூவ் பண்ணக்கப்புறம், ஏன்னா நடுவில் எங்கேயுமே நமக்கு நாட்டு வராது இல்லையா, அதனால் ஒருவேளை லூஸ் ஆனால் அந்த இது வந்து தூக்கிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் லைனை கொடுக்குறீங்க, நெக்ஸ்ட் டே ஃப்ரெஞ்ச் நாட்டு போடுறீங்க. ஃப்ரெஞ்சு நாட்டு. சரியா? ஃப்ரெஞ்சு நாட்டு நமக்கு போடும்போது அந்த லைன் வந்து ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் ஸ்டிஃப் ஆகிடும். அதுக்காண்டி தான் நீங்கள் இந்த டிசைனில் இந்த மாதிரி நீங்கள் மெத்தட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வேலையை நீங்கள் முடிச்சக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட்டு வந்து அந்த வளைவாக உள்ளதுக்கு மேலே ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் வரும். ஓகேவா? அந்த ரெஃபரல் இமேஜில் இருந்துச்சுல, அதே மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் நம்ம கொடுக்கணும். லாங் ஃப்ரெஞ்ச் நாட், ஒரே ஒரு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் நம்ம அந்த வளைவான டிசைனுக்கு மேலே ஒன்று வரும். அது வந்து நீங்கள் லாஸ்ட்டாக நீங்கள் 1 தள்ளி 1 அதை மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு வரலாம். அது வந்து உங்களுக்கு அவ்வளோ தூரம் அதாவது லூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா நம்ம நாட்டாக தானே போடுறோம், ஃப்ரெஞ்ச் நாட், லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டாக தான் போடுறோம். அதனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட் நான் கொடுத்து முடிச்சிட்டேன். அதுவுமே ரெட் கலரில் தான் நான் கொடுத்துருக்கேன். ஆனால் நீங்கள் இந்த லைன் போடும்போது மட்டும் லைனை போட்டுட்டு நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட்டு போடுங்க. அதே த்ரெட்டில் நீங்கள் போடுங்க. சரியா? ஒன்றுன்னா நீங்கள் போடணுன்னு அவசியம் இல்லை.
ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் முக்கியமான சில விஷயங்கள் தான் சொல்லியிருக்கேன். லோடிங்ஸு இதை மாதிரி இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் என்னென்ன சைஸ் பீடு எது இந்த டிசைனுக்கு அடுத்து போடலாம் இதை மாதிரி விஷயங்கள் இதில் நிறையவே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் நிறையாவே வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.